தம்பி நைட் இங்கே ஸ்டே பண்ண முடியாதா? எனக்கு தெரிஞ்ச டயர் பஞ்சரியா வேணான்ட்டார் ப்ரோ. இதுதான் நம்ம வசந்த மாளிகை. நல்லா இருக்குல்ல செல்லம்? ப்ரோ ஃபேம் வணக்கம், வந்தனம், நமஸ்தே. நான் உங்கள் மோட்டோபூ. நம்ம சேனல்லையும் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. ஸோ வந்து நம்ம இப்போ எங்கடா போயிட்டுருக்கோம் அப்படின்னா, தம்ப்நெயிலில் போட்டிருப்பேன். இப்போ நான் வந்து மேட்டுப்பாளையம் போயிட்டுருக்கோம் ப்ரோ ஃபேம். மேட்டுப்பாளையம் எதுக்கடா போயிட்டுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வந்து நம்மளுக்கு மேட்டுப்பாளையம் ரொம்ப பக்கம். நம்ம கூட கோரைடர்ஸ் 2 பேர் வராங்க. ஸோ வந்து அவங்க ஊட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஊட்டியில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பாட்டு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலே அவங்களுக்காகவே ஒரு தரமான ஒரு ஸ்பாட்டு ஒன்று பார்த்து வச்சுருக்கேன் புஃபம். அது சஸ்பென்ஸு, நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறத. ஸோ வந்து இப்போது நம்ம இங்கேருந்து மேட்டுப்பாளையம் போயிட்டு அங்கே வந்து டென்ட் போட்டு ஸ்டே பண்ண போகிறோம் பெட்ரோல் பங்க்கில். ஸோ வந்து நான் ஃபஸ்ட் டைம் டென்ட்டில் ஸ்டே பண்ணிட்டேன் ஆல்ரெடி வட்டவடாவில். பட் நாங்களாக டென்ட் போட்டு இன்னும் ஸ்டே பண்ணதே கிடையாது. ஸோ வந்து இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ வந்து ஒரு செம்ம டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். எதுக்கு இப்போ டென்ட் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ரைடு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு மாடலாக நாங்கள் டென்ட்டு போட்டு தான் ஸ்டே பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா பட்ஜெட், நம்ம வந்து பட்ஜெட் ட்ராவலர்ஸு. ஸோ அதனால் ரூம் எடுக்கிற காஸ்ட்டுக்கு நாங்கள் டென்ட்டு போட்டோம்னா ஒரு 2-3 பக்கம் எங்களுக்கு அமௌண்ட்டு கம்மியாகும். ஸோ அதை கன்சிடர் பண்ணி தான் நாங்கள் வந்து இதை வாங்கியிருக்கோம். ஸோ வந்து இப்போது அந்த டென்ட்டை வச்சு இப்போ அங்கே மேட்டுப்பாளையத்தில் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர்காரங்களுக்கு தெரியும் ஊட்டி எவ்வளோ பக்கம்னு. ஒரு 4 மணி 2 மணி ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு போனாலே மேட்டுப்பாளையம் போயிடலாம். ஏன்னா அவ்வளோ பக்கம் நம்மளுக்கு மேட்டுப்பாளையம். பட் இருந்தாலும் நம்ம பசங்க கூப்பிட்டானுங்க, சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு. இப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா 9:20 ஆச்சு. நம்ம பையனுக்கு பெட்ரோலும் கம்மியாக இருக்கா, நம்ம போய் பெட்ரோல் அடிச்சுட்டு பசங்களோட போய் மேட்டுப்பாளையத்தில் ஏதோ ஒரு பங்க்கில் டென்ட்டை போட்டு ஸ்டே பண்ணிட்டு ஏர்லி மார்னிங் ஒரு மான்சூன் ரைடு. ஆக்சுவலி இது ஊட்டிக்கு போக கிடையாது பு ஃபேம். ஊட்டியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ தரமாக இருக்கும் அந்த ஸ்பாட்டு. நான் இது வரைக்கும் ஊட்டி போயிருக்கேன், பட் எங்கேயும் போனதே இல்லைங்க. சர்ச் பாடுறா, செம்ம அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. ஏதோ ஃபங்க்ஷன் போல். சூப்பர் ஃபேம், நம்ம பெட்ரோல் அடிச்சுக்கலாமா? பெட்ரோல் அடிச்சுட்டே போயிடலாம். இப்போ நம்ம தெரிஞ்ச பங்கு தாங்க இது. நம்ம மோஸ்ட்டாக இங்கே தான் பெட்ரோல் அடிப்போம். ஸோ இங்கே அடிச்சுட்டு போயிடலாம். 500 கிடச்சிக்கும். ஐயோ நான் கேட்க மாட்டேங்குது. போயிட்டு வரத்தங்க. என்னடா 500 கிடச்சதுக்கு பையன் ஃபுல் டேங்க் ஆகிட்டான். ஸோ நம்ம சேனல் வந்து பார்க்குறாங்க நம்ம பசங்க தாங்க. நான் ஹெல்மெட் போட்டுருக்கிறங்காட்டி அவனுங்களுக்கு தெரியல. ஆக்சுவலி நான் இங்கே ரெகுலராக பெட்ரோல் அடிக்கிற பங்கு தான், அவனுங்களுக்கு தெரில. ஆக்சுவலி நான் அப்போ வேறு கெட்டப்பில் இருப்பேன்ல, இப்போ வந்து ரைடர் கெட்டப்பில் இருக்குது. அதனால பசங்களுக்கு அடையாளம் தெரியல. ஸோ நம்மளுக்கு மேட்டுப்பாளையம் பக்கம் தாங்க பூஃபம். இன்னும் கொஞ்சம் ஊண்டு தூரம் தான். ஸோ அப்படியே ஜாலியாக கிளம்ப வேண்டியதான். ஸோ வந்து என்னமோ சொல்லிகிட்டு இருந்தேன், மறந்துட்டேன் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்னு. ஐயோ டென்ட் போட்டு ஸ்டே பண்ணுறது வந்து நம்ம பசங்க சொன்னாங்காட்டி நம்ம டென்ட் போட்டு ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் புஃபம். ஸோ வந்து இந்த ரைடுக்கு நம்ம எவ்வளோ பட்ஜெட் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1200 தாங்க பட்ஜெட் போட்டிருக்கோம். ஸோ 1200க்குள்ளே இந்த ரைடு எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம ஆல்ரெடி 500 பெட்ரோல் போட்டோம். ஸோ வந்து நம்மகிட்ட இன்னொரு 600 ருபீஸ் இருக்குது. 600 ருபீஸ்க்கு 1 டேயில் ஊட்டியில் கண்டிப்பாக சர்வை பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு பெட்ரோல் போட்டோம், வேணும் பிடிச்ச இடத்துக்கு சுற்றலாம். ஸோ அதனால் நம்மளுக்கு அது பிரச்சனையே இல்லைங்க. மழை வரப்போகுது எனக்கு தெரிஞ்சு. நம்ம மான்சூன் ரைடு தானே பிளான் பண்ணியிருந்தோம், பட் மழை இல்லை எனக்கு தெரிஞ்சு. சந்தோஷம் மழை, பட் மழை கண்டிப்பாக இருக்குது நாளைக்கு ஊட்டியில். ஸோ பாஸ்லாம் அப்ளை பண்ணிட்டோம் பூஃபம். நம்ம பசங்களுக்கும் அப்ளை பண்ண, இன்னும் ஒருத்தருக்கு மட்டும் அப்ளை பண்ணல. நாங்கள் வந்து அங்கே போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, டக்குன்னு அப்ளை பண்ணிடலாம். ஸோ நம்ம கொஞ்சம் க்ரூஸ் பண்ணியே போகலாங்க. ஏன்னா அவன் வந்து பையன் 5 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டுருக்கான் நம்மளுக்காக, பாவம் பெட்ரோல் பங்க்கில். ஸோ போயிட்டு நம்ம கொஞ்சம் கூட இருந்தோம்னா அவன் கொஞ்சம் தனியாகிற ஃபீல் இருக்காதுல்ல, அதனால் சீக்கிரமாக போகலாம். அடாடா செம்ம கிளைமேட் பூஃபம் இங்கே இப்போவே செம்ம கிளைமேட்டு. ஆக்சுவலி உங்களுக்கு கேமராவில் சத்தியமாக தெரியாது, ஊட்டியில் அவ்வளோ அழகாக இருக்கும். எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊட்டியில் என்னென்ன வண்டி போகுது, அதாவது என்னென்ன வண்டி போகுதுன்னா வண்டி தெரியாது, பட் லைட்டு தெரியும். வீட்டுக்கு எங்கெங்கெல்லாம் லைட் போட்டிருக்கோ அது நல்லா தெரியும். அங்கே பாருங்கள், உங்களுக்கு கேமராவில் அவ்வளோவா கிளியராக தெரியாது, குட்டியோ மின்மினி பூச்சி மாதிரி தான் இருக்கும், மலை மேலே லைட் எரியுற மாதிரி. எங்கள் ஊர்லேருந்து பார்த்தா ஊட்டி அவ்வளோ கிளாரிட்டியாக தெரியும். இங்கே வந்து செம்ம இருட்டாக இருக்குது. நம்ம வந்து இன்னும் ஃபாக் லைட் மாட்டல. ஸோ அதெல்லாம் பெரிய அப்டேட் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு நான்
கொஞ்சம் வெளிச்சமாக்கிற பக்கம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் டெக்கத்லானில் தான் நாங்கள் டென்ட் வாங்கியிருந்தோம். ஒரு பர்சனுக்கு பார்த்துட்டிங்கன்னா 1300 ஆச்சு, 2600 2 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி. ஏன்னா நம்ம நார்த் சைடு தான் போக போகிறோம். நார்த் சைடு போகும்போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் நல்ல டென்ட்டாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் இருக்குது. 1800 அதுக்கே இருக்குது டென்ட்டு. பட் அதெல்லாம் அந்தளவுக்கு குவாலிட்டி கிடையாது. அதனால தான் சரி போய் டெக்காத்லான்லேயே வாங்கிட்டு வந்துடலான்ட்டு நம்ம டிஆர்எஃப்கிட்ட சொல்லி அங்கேயே சேலம்லேயே டெக்காத்லான்லேயே வாங்கிட்டு தான் கிளம்பி வந்தார். அவர் வந்து காலையிலே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் குட்டி குட்டி பொருளாலாம் இருக்குது, அதெல்லாம் வாங்கிட்டு அவர் ரைடிங் ஜாக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரைடிங் ஜாக்கெட் எடுக்கணும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார். இன்றைக்கி எடுத்துட்டார் மனுஷன். ரைடிங் ஜாக்கெட்டும் போட்டுட்டு தான் ரைடு வருவேன் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடு சுற்றிட்டு இருக்க மனுஷன். ஸோ அதனால் ரைடிங் ஜாக்கெட்டையும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு அவர் கோயம்புத்தூர் வந்து ரைனாக் ஷோரூமில் ரைடிங் ஜாக்கெட் வாங்கிட்டு அங்கேருந்து இங்கே வந்திருக்கார். நம்ம இந்த பெட்ரோல் பங்க்லேயே கேட்டு பார்க்கலாம் பூஃபேம் ஸ்டே பண்ணுறாங்களா அலோவ் பண்ணுறாங்களான்னு என்னென்னு தெரில. வந்து விட்டோ ஆல்மோஸ்ட் டிஆர்எஃப்ல அனுப்பின லொக்கேஷனுக்கு. இந்த ஆளைத்தான் காணும் இன்னும். எங்கனடா இருக்க? எங்கடா இருக்கு ஹோட்டல் இந்த ஆளுக்கு? டெஸ்டினேஷன் ஆன் தி வேவா? ஐயோ எங்கேயா இருக்க டிஆர்எஃப்? வந்துட்டியா? சேப்புக்குள்ள R15 காணுமே. ஐயோ கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. பார்த்துட்டோம். ஸோ உள்ளே போய்ட்டு உங்களுக்கு பிளாக் கண்ணி பண்ணுற கொஞ்சம் நேரம் கழிச்சு. கே பையா சார்ஜ் போடு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போடு. அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல, கேட்டு பார்ப்போம். இப்போ நைட்டு ஸ்டே பண்ண முடியாதா தம்பி? நைட்டு இங்கே ஸ்டே பண்ண முடியாதா? இல்லை இந்த மூலையில் ஓரத்தில் அங்கே இருந்துக்கலாமா? புரியல. சரி ஓகே, அலோடு இல்லைன்ட்டாங்க. வா வா, மனசு கஷ்டமாக தான் இருக்கு, வா என்ன பண்ணுற? மனசு கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது? வா 2-3 பங்கில் கேட்டு பார்ப்போங்க. எங்காவது ஒரு பக்கம் அலோவ் பண்ணாமையாங்க போக போகிறாங்க. தலை இந்த சைடு விட மாட்டாங்க, வா அந்த சைடு விட மாட்டாங்க. ஆமாம், சுற்றி ஹோட்டல் இருக்குது, அவங்க எப்படி விடுவாங்க? நான் இதான் இங்கே வேஸ்ட்டு தலை, நம்ம அந்த பக்கம் போகலாவா? மேட்டுப்பாளையம் தாண்டி போய் பார்க்கலாவா? ஆமாப்பா, நான் என்ன சொன்னேன்? வா இது பங்கே குட்டியாக தாங்க இருக்குது பூஃபேம். நம்ம வேறு எங்கேயாவது போய் கேட்டு பார்ப்போங்க. பூஃபேம் நம்மளுக்கு வந்து ரூமே ஏதாவது டென்ட் போகிறக்கு ஒரு இடம் கிடைக்க மாட்டேங்குது. ஜியோ மார்ட்டில் கேட்டு பார்ப்போம், அலோவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு நம்பிக்கையில் போகிறோம். நம்ம லக்கு தான், வா கேட்டு பார்ப்போம். சும்மா ஓரமாக போட்டுக்கிறேன்னு சொல்லு. அலௌடு இல்லைன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு விட மாட்டானுங்கன்னு தான் நினைக்கிறேன். சத்தியமாக விட போகிறது கிடையாது. சரிவா, தலை இல்லை வேணான்ட்டார் ப்ரோ. சரி சரி, இல்லை ப்ரோ காலையில் தான் போகிறோம். கேட்டேன் ப்ரோ, அங்கேயும் விட மாட்டேங்கிறாங்க. அப்படி தான் போகணும். ஆமாம். ஐயோ தலை, வா அந்த சிறும ரோடு போய் கேட்டு பார்ப்போம்.
பூஃபேம் இப்போ நம்ம மறுபடியும் எங்கே வந்துருக்கோன்னா தென் திருப்பதி காரமடக்கிட்ட வந்துட்டோம். மேட்டுப்பாளையத்துலேருந்து சுற்றி இந்த பக்கம் வந்துட்டோம். சுற்றி இருக்கிற எல்லா பெட்ரோல் பங்க்லேயுமே கேட்டுவிட்டோம், எங்கேயுமே அலௌடு இல்லை. பட் அங்கே ஒன்று இருக்குது, கேட்போம். நம்ம லக்கு தான், விட்டாங்கன்னா போவோம், இல்லைன்னா இல்லைங்க. அப்புறம் மறுபடியும் இன்னும் 2-3 பக்கம் சுற்ற வேண்டியதான், வேறு வழியே இல்லை நம்மளுக்கு. தங்கறதுக்கு ஒரு இடம் இல்லைங்க பூஃபேம். அதுதான் ரொம்ப சங்கடமான ஒரு நிகழ்வு. எனக்கு தெரிஞ்சு இங்கே டவுட்டு தான், ஏன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான பங்கு. நீ கேட்டுப்பாரு போய். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சது அங்கே இருக்குது. எனக்கு தெரிஞ்சது அங்கே இருக்குது. நீ கேளு, நீ தான் தைரியமான ஆளாச்சு, கேளு. போய் அவமானப்பட்டு வர போற, போயிட்டு வா. அலோவ் பண்ணிட்டாங்களா? ஏதாவது மூளையில படுத்து சொல்லிட்டாங்களா? என்னண்ணா சொன்னார், அங்கே போயிட்டு வரீங்களா? அலோவ் பண்ணிட்டாங்களா? சந்தோஷம்டா சாமி. ஏத்தல டென்ட்டா விட்டுட்டாரியா? அன்எக்செப்டடியா? அன்எக்செப்டடியா? இந்த சென்டரில் போட்டுக்கலாம். இடம் இது கரெக்டாக இருக்குமா? இல்லை போதும், இதே ஒரு வழியாக கிடச்சிருச்சுங்க. தென் திருப்பதி போகிற வழியில் பாரத் பெட்ரோலியம் பூஃபம் எச்சா இருக்கும். 20 கிலோமீட்டர் வந்திருப்போம். ஆமாம், மறுபடியும் அலைய முடியாது என்னால். யோ 10ஆவதுன்னு நினைக்கிறியா? வண்டி தள்ளணும்னு நினைக்கிறியா? இது அடியிலையா? இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்ட? அக்காட்ட போய் இதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்துருக்க. இந்தா யோ கரண்ட் கம்பியெல்லாம் இருக்கியா? கரண்ட் கம்பியெல்லாம் இருக்கு. என்னது? ஆமா ஆமா, நான் இங்கே பாரு. அவ்வளோதான். அதுக்குள்ளே கோயம்புத்தூர்காரங்களை தப்பாக பேசிட்ட பார்த்தியா? நீ தான் போயிட்ட. நான் என்ன சொன்னேன்? கிளம்பாதே, நீ சீக்கிரமாக தான் கிளம்பிட்ட. அவ்வளோதானா? நின்று அவ்வளோதானா? அந்த அக்காட்ட எல்லாம் கற்றுட்டு வந்து சீனா போட்டுக்கிற. ரெயினில் ஏறாது. ஆக்சுவலி பெட்டெக்ஸ் அந்த பக்கம் இருக்குது. இது மட்டும் என்ன பண்ணணும்னா, தூக்கி மேலே சொல்லக்கூடாது, இப்படி தூக்கி இந்த இதில் சொல்லணும். அவ்வளோதானா? ரெயினில் ஏர் போட்டேன்னா தூங்கலாமா? என்ன திருப்புறது? ஓரமாக தள்ளி போட்டுக்கோ. ஸோ இதில் ஏதாவது டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அடிக்கிறதுக்கு. சரி, அந்த இதை போட்டு விடு. பூஃபம் 10 நிமிஷத்தில் கட்டிட்டாங்க வீடு. ஏது உள்ளேயா? இது வெளியே. வசந்த மாளிகைக்குள்ளே போகலாம் பூஃபம்.
பூஃபேம் வேற லெவலில் இருக்குது பூஃபேம். ஐயோ நல்லா இருக்கு. அடே செல்லம் நல்லா இருக்கு செல்லம் உள்ள. அக்கா நல்லா இருக்கு. பெட்ஷீட் எடுத்துட்டு வா. அக்கா நல்லா இருக்கு. பூஃபேம் நம்மளுக்கு இந்த சோலோ ட்ராவலர்ஸ் இருக்கீங்களா, நீங்களாம் அதை பார்த்து வாங்கி வச்சுக்கோங்கடா சொல்லுவோம், உங்களுக்கு யூஸ் ஆகும். சரி சரி ப்ரோ, நீ பேசாத, மூடிட்டு போயிடு. 7 மணிக்கு வந்தோம், 10-11 மணி டைம் என்ன, 11 மணிக்கு படுத்துடுறேன். ரீசெண்டாக ரூம் எடுத்து அப்படியே படுத்துருக்கேன். ரூம்னு எதுக்கு ப்ரோ ரூம் அதிகமாக எடுத்து பழக்கம் போல். ஃபேம் இதுதான் நம்ம வசந்த மாளிகை. நல்லா இருக்குல்ல செல்லம், வேற லெவலில் இருக்குது பூஃபேம். ஆமாம் ஃபேம், உங்கள் ஆள் இருக்கான் பாருங்க, 7 மணிக்கு வர சொன்னால் 11 மணிக்கு வந்திருக்கான். ஸோ இந்த நம்ம மோட்டோ வ்ளாகிங் செட்டப்பு ஃபுல்லாகலாம் இங்கேயே போட்டு நம்ம வண்டி வெளியே நின்றுருக்கு. உங்களுக்கு அப்புறமா வீடியோவில் போய் காட்டுறேன். ஸோ அப்படியே காத்தாட படுத்துட்டு இருக்கிறோம் இங்கே ஜாலியாக. என்ன தூக்கத்தில் ஒரு பிறந்தோம் பூரா கல்லுன்னு இருந்தானே பத்தாது, லக்கேஜ் வைக்கிறதுக்கு பத்தாது சொல்லுவோம். நம்ம மூணு பேர் தங்குற டென்ட் வாங்கணும். 3 பேர் தங்குறதா 3 பேர் தங்குறதா வேணால் 2 பேர் படுத்துக்கலாம். கரெக்டாக 2 பேருக்கு ஃப்ரீயாக படுத்துக்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:20 ஆச்சு. ஸோ நம்ம இங்கே ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஸ்டே பண்ணியிருக்கோங்க. டென்ட்டை போட்டு உள்ளே படுத்துட்டோம். செம்மையான ஒரு மான்சூன் கிளைமேட்டு தான் இருக்குது, மழை மட்டும்தான் இல்லை, பட் செம்மையாக இருக்குது. நம்ம கரெக்டாக ஒரு 5 மணிக்கு பைக் எடுத்துகிட்டு நீலகிரி ஹில்ஸ் ஏற போகிறோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த டென்ட்டில் ஸ்டே பண்ணது. வெளியே செம்மையாக குளிர்தா, உள்ளே வேறு லெவலில் இருக்குது, உள்ள வாமதர். ஸோ வாங்க உள்ளே வாங்க காட்டுறேன். நம்ம வட்டாவடாவில் ஸ்டே பண்ணியிருந்தோம்ல, அப்படி தான் இருக்குங்க பூஃபேம். ப்ரோ கொஞ்சம் தள்ளிக்கிங்க ப்ரோ. ஆமாம், செமையான வியூ ஒன்று இருக்கு ப்ரோ, அங்கே பாருங்கள் உள்ள, நல்லா இருக்குல்ல. காலையில் ஒரு 5 மணிக்கு ப்ளாக் கண்ணி பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லாம் தூங்குங்க. பாய் பாய்.